அருகம் புல்லில் அசைவது யாரு? அறிவை விருத்தி செய்வது யாரு? மண்ணை குழைத்தால் வருவது யாரு? மண்ணை காக்கும் சாமியும் யாரு? வெள்ளையருக்கில் உள்ளது யாரு? வெற்றி கொடுக்கும் நாயகன் யாரு? முன்னே வந்த சாமியும் யாரு? அவரும் வாழ்வது எங்கே கூறு? சிதறும் காயை கேட்பது யாரு? சிந்தனை வளமே தருவது யாரு? மோதகம் கேட்கும் கடவுளும் யாரு? சாதகம் செய்யும் சாமியும் யாரு? பாகும் பருப்பும் கேட்பது யாரு? மூன்று தமிழும் தருவது யாரு? பரமேஸ்வரியின் தலைமகன் யாரு? அவரும் வாழ்வது எங்கே கூறு? கரையில் இருப்பது யாரு? துண்ட கட்டி கேட்பது யாரு? அரசமரத்தின் நாயகன் யாரு? அவளும் பொறியும் கேட்பது யாரு? ஞானியர் போற்றும் சாமியும் யாரு? ஞான பழத்தை உண்டது யாரு?
यस्तमयावितोहि सर्वं यदैदं प्रणमामि मूर्धना भूतजनसमगदाश्रयवतनाद सर्वाङ्गदेवदेवोभ्यो नमः ओं कृपा महारूपाय सर्वांग श्री मंगल आशीर्वाद सूर्य भगवान अनुकूल शुभ दिन ये विशेषण वशिष्ठायाम् अस्याः शुभ पुण्य दिन श्री सिल्व गणपति आलय अष्टबंधन महाकुंभाभिषेक विशेष कार्य सिद्ध्यार्थस्यानाम् ओम गणेश्वराय नमः ओम स्कंदत्रजाय नमः ओम अव्यायाय नमः नमः ओम नमः ओम लंबोदराय नमः नमः ओम अव्यायाय नमः ओम भूतायाय नमः ओम दशायाय नमः देवता समर्पयामि महादेवदेवोभ्यो प्रजादेवोदरवीर ब्रह्माय गौरी प्रजानगोस्ध्यार्दश्यानः श्रीशैलनाथाय नमः सर्व गुरुभ्यो नमो सर्वरूपाणां मङ्गलाम्बिकाय नमः शान्त महाशक्तिरभावः कृपाहराज्यस्यानां श्रीशैलनाथाय नमो नमः परमगुरुभ्यो नमः आदिमूलकदेवदेवोभ्यो नमः महागणपतिय नगोरसिद्ध्यार्थश्यानः पादारण्यपूजा समर्पयामि नमस्ते गुरुद्यानां सदादेवदेवोभ्यो गुरुभ्यो गुरुरक्षाम्बिकाय गौरी धनाधिरूपः प्रियाय मंत्रपुष्पदेवदेवोभ्यो नमः महाशक्तिरभावः कृपाहराज्यस्यानः परमगुरुभ्यो नमः श्रीवत्राणां देवताय नमस्ते गुरुध्यान परब्रह्मणे नमः ओम नमो नारायणाय विद्महे सर्वमहज्वालाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात् ओम नमो नारायणाय विद्महे सर्वमहज्वालाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात् नमो नारायणाय विद्महे महज्वालाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात् पूर्वोदेवदेवोभ्यो प्रजादेव ब्रह्मादिपतये नमः शिवत्राणां सदादेवदेवोभ्यो समस्तविद्यावन्यः सदादेव गुरुरक्षाम्बिकाय गौरी प्रजानगुरुदेवताभ्याय सर्वविघ्नोपशान्तये गजाननं मोदगणाधितं सेविते कपिलजम्बो मनसारभक्षद उमासुतं सोगविनाशकारणं नमामि विघ्नराजाय नमः स्वाहा गौरीपुत्राय नमः स्वाहा गणेश्वराय नमः स्वाहा दशाय नमः स्वाहा द्विजप्रियादिपतये नमः स्वाहा गीतभागाय नमः स्वाहा गौरीपुत्राय नमः स्वाहा गणेश्वराय नमः स्वाहा नमः स्वाहा द्विजप्रियादिपतये नमः स्वाहा स्वाहा कजगणनाय नमः स्वाहा विगणाय नमः स्वाहा विघ्नराजेश्वराय नमः स्वाहा स्काय स्वाहा भूताय नमः स्वाहा इंद्रिणी
வேண்டியனே நட்பொருள் குவிதல் வேண்டியனே நலம் எல்லாம் பெருக வேண்டியனே சிவசக்தியே பார்வதேவகூடாய ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதனாய ஸ்ரீகண்ட சுப்பிரமணிய சுவாமி தேவராமகுடாய ஸ்ரீகண்ட மகாதேவதேவோப்யோ நமராஜவ கஜாதேவத பிரியாய நமராஜவ கருத்த எந்தையன் கண்ணன் வண்ண கனகன வென்று திருத்தரமானவம் பிள்ளை திருநிலமானமும் ஹாரமும் செங்கரிச்சோழம் அன்பும் முருகனும் ஊரமும் நெய்யும் அம்பே வந்து என் முன்னிருக்கவே என்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்கு பூத்தவளே பூத்த வண்ணம் காமதி நான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே உன்னை வானவர தானவர் ஆனவர் சிந்தைவார் திசைமகரண்ணே பலகோடி அவள் செய்தவன் மண்ணிற்கும் செம்மான பிறந்தவர் மதிவான பதம் மண்ணிற்கும் செல்வமும் மாளிய போத்தே வீடுமன்றார் பன்னியலக்கம் சொல் பரிமாற யாமனே பைங்கிளையே யாமனுவேன் பைங்கிளையே புக்காரமனம் திறனுண்டாக கிளியே கிளைஞர் மனதே கிடந்து கிளந்து விழுதும் மொழியே ஒளிரும் மொழிக்கிளையே என்று ஒன்றுமில்லாமலேயே விடுமுதல் பூதாரமாக விருந்தாம்பே அன்பில் அறிவதற்கு அளவான தாமுதங்கள் பொங்கு அழிதங்கும் புருஷுடையோன் புடையார் உடையார் பிங்களை நீரி செப்புவாரே சகல செல்வங்களும் அடைய செப்பும் கனக கலசமும் போலம் திருமலை மேலப்பும் கலக அபிராமிகள் துணவிலைக்கு கட்டுகளில் இருந்து விடுபட விளக்கே அனல் கண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடு நெஞ்சுண்டு எமக்கு அல்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்கள் செய்து பால் நாரை குளிக்கே அழுந்தும் கயவார் தம்மோடு என்ன கூட்டிய நல்வாரண்ணே உள்ளவர்கள் காட்டியதல் கண்டவர் கண்ட மனமும் காணவும் நின்றிருக்க அபிராமியே என்று முன்துணையே ஆட்டிவாரின் கண்ணை வரப்பேன் என் விறகினையே கேவலம் பாலகர் உண்டோடு இடையாளை எங்கள் மீதான இடையாளை எங்கள் என்னையே இன்னும் படியாளை உங்களையே படைவான வந்த செயல்லா பாசாங்குதுவ படிசெய்ய ஐந்தும் கரம்பல் என் அல்லல் மேல் ஏற்கும் திருப்புலையா திருமேனி சிறியபம் ஆக்கமும் மோடையம் முளைகள் மேல் விளைகின்றதே ஆயும் தேனையும் பாகியம் போடும் மணிமலை மோடையே செயற்காரி செய்து புகழ் பெற மொழிக்கும் தர்மவித்யாய தீமகி சகசிரசேசாய வித்மகி விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ நாகப்பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓமகேஸ்வராய வித்மகி ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாய 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 ஸ்வாஹா ஓம் நம ஹம்சகம்சாய வித்மகி பவனஹம்சாய தீமகி சாய வித்மகி பவனஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் ஹம்சகம்சாய வித்மகி ஓம் ஹம்சகம்சாய வித்மகி பவனஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாய ஸ்வாஹா ஸ்ரீராம பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் ஹம்சகம்சாய வித்மகி ஸ்ரீராமாய தீமகி தன்னோ ஸ்ரீராம பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் ஹம்சகம்சாய வித்மகி ஸ்ரீராமாய தீமகி தன்னோ ஸ்ரீராம பிரச்சோதயாய ஸ்வாஹா தன்னோ கருட பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் தத்புருஷாய வித்மகி சர்வபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் தத்புருஷாய வித்மகி சர்வபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் தத்புருஷாய வித்மகி சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்த பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் தத்புருஷாய வித்மகி சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்த பிரச்சோதயாய ஸ்வாஹா ஞானகஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் தட்சிணாமூர்த்தி வித்மகி ஞானகஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் தீச பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம் தட்சிணாமூர்த்தி வித்மகி ஞானகஸ்தாய வித்மகி கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாய ஸ்வாஹா வேதாத்மன்யாய வித்மகி கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாய ஸ்வாஹா காளிகாய வித்மகி சமசரவாசின்யாய தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாய ஸ்வாஹா காளிகாய பிரச்சோதயாய ஸ்வாஹா ஓம்
विद्महे हरिहर ब्रह्माण्डनाय तन्नो गुरु प्रचोदयाय स्वाहा ओम बृहस्पतये विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो गुरु प्रचोदयाय स्वाहा ओम बृहस्पतये विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो गुरु प्रचोदयाय स्वाहा ओम बृहस्पतये विद्महे धनुर्गर्भाय धीमहि तन्नो शुक्र प्रचोदयाय स्वाहा अश्वत्थाय विद्महे धनुर्गर्भाय धीमहि तन्नो शुक्र प्रचोदयाय स्वाहा ओम कागत्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयाय स्वाहा ओम कागत्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयाय स्वाहा ओम धीमहि तन्नो मंद प्रचोदयाय स्वाहा ओम विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राग प्रचोदयाय स्वाहा ओम नागत्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राग प्रचोदयाय स्वाहा ओम नागत्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राग प्रचोदयाय स्वाहा ओम नागत्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राग प्रचोदयाय स्वाहा ओम नागकेतु प्रचोदयाय स्वाहा अश्वत्थाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयाय स्वाहा अश्वत्थाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयाय स्वाहा अश्वत्थाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयाय स्वाहा स्वाहा ओम बलं विदाय विद्महे नीलापुरुषाय धीमहि तन्नो वर्ण प्रचोदयाय स्वाहा ओम जलं विदाय विद्महे नीलापुरुषाय धीमहि तन्नो वर्ण मगासर्वाय धीमहि तन्नो अन्नपूर्ण प्रचोदयाय स्वाहा ओम भगवदयाय स्वाहा அதிதேவதாரண்ய கிருபாகராஜம் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சுவாமியுடைய ஆலயத்தினுடைய அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய இரண்டாம் கால யாக வேதிகள் ஆகப்பட்டது. சரியாக 6 மணியில் சுவாமி பூர்ணாகுதியை தொடர்ந்து நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய சுவாமியுடைய கலசத்தை तन्नो भरणे प्रचोदयाय स्वाहा ओम कृष्णवर्णाय विद्महे दण्डधारणाय धीमहि तन्नो भरणे प्रचोदयाय स्वाहा ओम कृष्णवर्णाय विद्महे दण्डधारणाय धीमहि तन्नो भरणे प्रचोदयाय स्वाहा ओम कृष्णवर्णाय विद्महे दण्डधारणाय धीमहि तन्नो भरणे प्रचोदयाय स्वाहा ओम कृष्णवर्णाय विद्महे दण्डधारणाय धीमहि तन्नो भरणे प्रचोदयाय स्वाहा ओम वन्ददेहाय विद्महे महादबाय धीमहि तन्नो कृत्या प्रचोदयाय स्वाहा ओम वन्ददेहाय विद्महे महादबाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयाय स्वाहा ओम वन्ददेहाय विद्महे महादबाय धीमहि कलाय विद्महे विश्वरोधाय धीमहि तन्नो रोहिणी प्रचोदयाय स्वाहा ओम प्रजारोपण्याय विद्महे विश्वरोधाय धीमहि प्रचोदयाय स्वाहा ओम प्रजारोपण्याय विद्महे विश्वरोधाय धीमहि तन्नो रोहिणी प्रचोदयाय स्वाहा ओम शशि तन्नो पुत्राकार प्रचोदयाय स्वाहा ओम महाश्रेणाय विद्महे पुण्यलोकाय धीमहि तन्नो श्रवण प्रचोदयाय स्वाहा ओम अग्रनाथाय विद्महे वसुपरिदाय धीमहि तन्नो सर्विष्ठा प्रचोदयाय स्वाहा ओम तेजदाय विद्महे धीमहि तन्नो उत्तरपारशोल प्रचोदयाय स्वाहा ओम विश्वरूपाय विद्महे भूषवेगाय धीमहि तन्नो महाभक्तमहाजनங்கள் யாகசாலை முன்னாக வரவழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது இரண்டாம் கால யாக வேள்வியினுடைய பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய மகா சுவாமிக்காகப்பட்ட ராகங்கள் தாளங்கள் நடைபெறும் அழகுல சிறுத்துவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகா கும்பாபிஷேகத்தினுடைய இரண்டாம் கால யாக வேள்வியினுடைய சகலலட்சுமி கடாட்சமான பூதவீத சமஸ்திரசியம் என்று சொல்லக்கூடிய பிரஜாரூபமா இருக்கக்கூடிய மகா சுவாமியுடைய பூர்ணாகுதி வாத்தியம் தேவதேவ பக்தராஜனங்கள் யாகசாலை முன்பாக வந்திருந்து ஐக்கியப்படுகிறோம்.
समस्त विद्या लक्ष्मी जातवे नमो नारायण अगाधिकरपालकस्यः नारायण प्रतिदेवतारण्याय अष्टरूपाम्बिका नमस्तान्त कृपाहराक्षस्यान प्रजादेवदेवोभ्यो ब्रह्मादिवेदरक्षसाम्बिकाय गौरी नमप्रसिद्ध्यात्तस्याः परदेवदेवोभ्यो नमदेवतारण्याय रूपकपालप्रियाय नमः देवदेवोभ्यो नमः देवतारण्याय श्री सेल्वकर्मजलकृपाकटाक्षस्यानं सर्व जम्बलदानप्रियाय देवदेवोभ्यो नमः देवतारण्याय नमः श्री आदिकालप्रियाय देवदेवोभ्यो नमः देवतारण्याय नमः श्री महादेवता सप्त नाद देवतारण्याय सप्तनाद रूपाय मकासीत महानादबालिकाम् देवदेवोभ्यो नमः देवतारण्याय नमः श्री आनन्दरागप्रियाय समस्त
சர்வதேசதாரண்யாய சதாலய ரட்சகாம்பிகாய நமனமாயவம் சர்வ குறையொன்றுமில்லை மகாதேவதாரண்ய ஸ்ரீமன் மகாபுரோதாய மகாலட்சுமிகளாற்றுள்ள சுவாமி சந்தோஷம். இப்பொழுது இரண்டாம் கால யாகவேலையுடைய மகாதேவதாரண்யாய லக்ஷ்மி கடாதர சொல்லக்கூடிய பரிபூர்ண கிருபாகடாட்சமான மகாபூர்ணாவதி பக்தவாதனங்கள் அவர் சொன்ன மாதிரி நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாபூர்ணாவதியை தொடர்ந்து கரங்களாகப்பட்டது யாகசாலையில் இருந்தவர்களும் கும்பாபிஷேகத்தினுடைய நித்த பரிபூர்ணமான பூர்த்தி கடாட்சமான மகா விசேஷ பூஜை அக்னியில் இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச பூஜைகளுக்கு இப்ப சுவாமிக்கு மகா பூர்ணாவதி சர்வ சந்தோஷத்தோட அக்னியை பூர்த்தி பண்ணி யாகசாலை வந்து கரங்களாகப்பட்டது இருந்ததுல உள்ளது. சிவத்திர மகாசுவாமி சமஸ்த வித்யாதேவரைய போக்கியம் பரிபூர்ண கிருபாஹராட்சியம்.
रुद्राय नमः ओम सुमित्राय नमः देवप्रियाय नमः वाज परमकरभ्यो ज्ञानकरभ्यो वेदकरभ्यो ब्रह्मकरभ्यो आत्मकरभ्यो तमकरभ्यो धान्यकरभ्यो नमः सर्वांगकरभ्यो विष्णुजननि वेदान्तकर्मच्छान्त गौरव ब्रह्मादिवेमच्छान्त श्रीमत् महादेवप्रियाय नमः रुद्राय नमः सर्वकालनेत्राय नमः शान्त महादेव रुद्राय नमः नीलरुद्राय नमः वेदरुद्राय नमः ब्रह्मरुद्राय नमः शान्तरुद्राय नमः घोररुद्राय नमः मगारुद्राय नमः भारतरुद्राय नमः अतरुद्राय नमः वेदरुद्राय नमः शान्तरुद्राय नमः वीररुद्राय नमः ब्रह्मरुद्राय नमः शान्तरुद्राय नमः रुद्राय नमः गारुद्राय प्राण वेद ब्रह्म शास्त्र रोगज्ञान विक्मंत्र यजुर्मंत्र साममंत्र वेदमंत्र अथर्व ब्रह्मवेदमंत्र गणाच महादेव प्रियाय
உட்காருங்க அப்படியே படியில் உட்காரு இன்னைக்கு समस्त विद्यादेव देवो ज्ञानदेवो गुरु विद्यानां सदादेवाय रक्षकरो कल्याणां साधकृपा
அப்படியே ஒரு சாமி தெரிவிக்க शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கர்ம மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கவலை தீருமே கவலை தீருமே.
பிறப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா, தமிழ் மூன்றும் தா. உள்ள வருமா? கேட்டு கேட்டு கேட்டு
காப்பு கட்டினவங்க सर्वमंगलमांगल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणमस्तुते நாரெல்லாம் திங்களும் வாரவேதே ஓங்க பெருஞ்சங்களோட கையொலகள பூமிவளை கோதில் புரிவந்தகன் பரப்ப ஏகாதே போத்திருந்த சீத்தமலை பற்றி வாங்க குணநிலைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் அமைந்து சதமாரம்ப பதுஷலாய புருஷாய உயிரே நருந்தேனே செயலனை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் வாழ்கின்றான். அன்பு சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 குடும்பங்கள் மட்டுமே இணைந்து ஒரு மிகப்பெரிய சித்தி, ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதிப்பு என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அற்புதமாக செல்வ விநாயகர் ஆலயத்தை இன்றைய தினத்துல மிக சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில முதலில் அந்த 15 குடும்பத்தினருக்கும் அவர்களின்பால் சென்ற போதெல்லாம் நன்கொடை கொடுத்து இந்த ஆலயம் இங்கே சிறப்பாக வளர்வதற்கும் அமைவதற்கும் காரணமாக இருந்தவர்களுக்கும் முதற்கண் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில நாம் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய பணியை மிக சாதாரணமாக இன்றைக்கு செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அப்படிப்பட்ட பணி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனினுடைய அருள் கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அருள் கடாட்சம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் நிறைந்திருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக நாம் பார்க்கக்கூடியது, ஒரு ஆலயம் சக்தி மிக்க ஆலயம் என்று சொன்னால் மூர்த்தி, தலம், தீர்த்தம், இந்த மூன்றும் ஒரு சேர எங்கே இருக்கிறதோ அந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் என்று சொல்வார்கள். ஒரு தலைமுறைக்கு முன்பு இருந்த விநாயகர் ஆலயம் என்பது மேடையிலே இருந்த ஆலயம். அதற்கு பின்பு விநாயகருக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கு தெரிந்த முறையில ஒரு ஆலயத்தை அமைத்திருந்தார்கள். இன்றைக்கு முறையாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா முடிந்து இங்கே கருடகம்பத்திலிருந்து ஒரு கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அளவில் கோபுரத்தை உருவாக்கி மிக சிறப்பான ஒரு முறையில ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண பணி அல்ல, அந்த பணியை மிக அசாதாரணமாக முடித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வேள்விக்கால பூஜைகள் என்று சொல்லக்கூடிய பூஜைகள் மிக சிறப்பாக அமைய வேண்டும். அதை நடத்தி கொடுக்கக்கூடிய பெருமகனார் போற்றுதலுக்குரிய சதீஷ் என்கிற தியாகராஜர் ஐயர் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. என்னுடைய பார்வையில நாம் இங்கு நின்ற போது அவர் நடத்திய அந்த யாக பூஜை முறைகள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை உணர்த்திய விதம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது செல்வ விநாயகர் மிக சிறப்புக்குரிய ஒரு வேள்விக்கால பூஜையை நடத்துவதற்கு ஆண்டவன் திருவுள்ளம் கொண்டார் என்றே நாம் ஐயாவை பார்க்கின்றோம். அந்த வகையில மிக சிறப்பாக இன்றைக்கு வேள்விக்கால பூஜையை முடித்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில நாம் அவரை கைகூப்பி வணங்கி இந்த நேரத்தில் ஒரு பெரிய கரவொலியோடு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 1000 திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்ட பெருமகனார்கள் முன்னிலையில நம்முடைய பகுதியில சொல்ல போனால் இது வசுவன் குட்டை தோட்டம் என்று சொல்லக்கூடியது நாளை செல்வ விநாயகர் திருக்கோயில் தோட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதை உயர்த்தி இருக்கிறது இந்த KR குடும்பம். சொல்லலாம் இல்லையா? 15 குடும்பங்களில இந்த KR பழனிசாமி, KR வேலுச்சாமி, நஞ்சப்பன் உள்ளிட்ட சில குடும்பங்கள், சவுந்தரராஜன் மறுக்க முடியாது, போற்றுதலுக்குரிய நம்ம அல்லப்பாளையம் பஞ்சாயத்தினுடைய தலைவர் வெங்கடபதி, இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த பணியை இன்றைக்கு எடுத்தது இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமானதல்ல. நாம் நினைக்கிறோம் ஒரு ஆலயம், மூர்த்தி, ஆலமரம், தீர்த்தம், இந்த மூன்றும் இருக்கக்கூடிய கோயில் சக்தி மிக்கது என்று சொல்வார்கள்.
அந்த வகையில பார்க்கிற பொழுது அது இயல்பாகவே அமைந்திருக்கிறது. நான் கூட சொன்னேன், விநாயகர் அரச மரத்தின் கீழும் இருப்பார், வாகை மரத்தின் கீழும் இருப்பார், ஆலமரத்தின் கீழும் இருப்பார். ஆலமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய விநாயகரனுடைய பலன் என்ன என்று கேட்டால், இங்கு வந்து வழிபட்டால் உடல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த நோயை தீர்த்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஞானத்தை தரக்கூடிய ஆற்றல் ஆலமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு விநாயக பெருமானுக்கான ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஒன்றை சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில நாம் கலந்து இருக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாம் நாம் கலந்து கொள்வதற்காக ஆலயத்தையே உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக KR பழனிசாமி அவர்களையும் சாந்தாமணி அவர்களையும் அன்போடு நினைவு கூற வேண்டும். அதே போல வேலுச்சாமி ருக்மிணி இந்த தம்பதியினர், இதுல சாந்தாமணி பெரும் பங்கு எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்தோம். ஒரு இறைவன் சில ஸ்ட்ரகிள் வந்து KR பழனிசாமி அவர்களுடைய வாழ்வில இருந்தது. ஆனால் நாம் இன்றைக்கு அதை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த திருமகன் பிழைத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இறைவன் திருமணம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இது சாத்தியமாய் இருக்கிறது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கொல்லூர் முகாம்பிகை கோயிலுக்கு போயிருந்த போது அங்க இருக்கக்கூடிய அர்ச்சக பெருமக்கள் கருவூலத்திலிருந்து ஒரு மரகத கல்லை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மரகத கல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கிட்ட கொடுத்திருக்காங்க. அவர் அதை வாங்கினாரு. வாங்கி அதை திருப்பி பார்க்கிறாரு. அதுல வந்து நலம் சக்கரவர்த்தி அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது தேவலோக அந்த எழுத்துக்கள்ல நலம் சக்கரவர்த்தி அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பெற்றுட்டு அதை பார்த்துட்டு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு பாருங்க, இந்த மரகதக்களினுடைய மதிப்பு 8 லட்சம். நல சக்கரவர்த்தி இல்ல, நல சக்கரவர்த்தி ஆண்ட அந்த மாட மாளிகைகள் இல்ல, ஆனா அவரினுடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கொல்லூர் கோயிலுக்கு அவர் செய்த அந்த அரப்பணையின் காரணமாக ஆண்டுகள் கடந்தும் நிற்கிறது என்று சொன்னால் இதுதான் கோயில் பணி. எவ்வளவு செல்வங்களை வேண்டுமானாலும் நாம் சேர்க்கலாம். அறம் சார்ந்த செயல்பாடு. இது காலம் காலம் உள்ளவரை பேசக்கூடிய ஒரு அறச்செயல். அதனாலதான் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஒரு ஆலய பெருவிழா நடைபெறுது அப்படின்னு சொன்னாலே அதற்கு நம்மளால என்ன முடியுமோ அதை நாம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆலயத்துக்கு நாம் ஒரு செங்கலுக்கு நாம் ஒரு உதவி செய்திருந்தாலும் கூட அந்த செங்கலில் நம்முடைய பெயர் பதிவாகி இருக்கும். அது மூன்று தலைமுறைகளுக்கும் 37 தலைமுறைகளுக்கும் அது புண்ணியத்தை சேர்க்குது. அதனாலதான் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் நாம கலந்துக்கணும், அந்த புனித தீர்த்தத்தை வாங்கிக்கணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அறியாமையும் இதுவரை தெரியாமல் செய்திருந்த பாவங்களையும் இவர்கள் செய்த அந்த வேள்விக்கால பூஜைகளின் மூலமாகவும் மந்திர உச்சாரணங்களின் மூலமாகவும் அது புனிதம் பெறுகிறது. அந்த இடத்துல கடவுளினுடைய பராக்கிரமம் அந்த நீர்த்துல அந்த பிரசாதத்தில் இறங்குகின்ற காரணத்தினால் அது நம் மீது படுகின்ற பொழுது நம்முடைய ஆத்மா புனிதம் அடைகிறது. அதுவரை செய்த பாவங்கள் விலகி புண்ணிய காரியங்களுக்குள் நம்மை அழைத்து செல்வதற்காக ஆண்டவன் இட்ட அழைப்பு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் நாம கலந்தது. அதுதான் உண்மை. அந்த வகையில பார்க்கிற பொழுது அவர்கள் செய்த காரியம் மிகப்பெரிய காரியம். அதுல நான் இன்னொன்னு சொல்லணும், 15 குடும்பங்கள் மட்டும்தான். ஆக மொத்த செலவு அப்படின்னு பார்த்தா ஒரு 3.25 லட்சம் ஒரு 3.5 லட்சம் நம்ம சேர்த்த முடியும். ஆனா இந்த ஆலயத்துல இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கக்கூடிய திருப்பணி செலவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. சரி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் பேசும்போது அவர் சொன்னாரு, இங்க பாருப்பா, இந்த செயலை நாங்க எடுத்துட்டோம், இதை எப்படியாவது முடிக்கணும், எல்லாம் அவன் கொடுப்பாருன்னு சொன்னார். இதுக்கு நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு செயலை வந்து எவர் ஒருவர் மனப்பூர்வமாக செய்கிறாரோ அவருக்கு எல்லா வகையிலும் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் இந்த அமைப்பும் ஒரு பெரிய காரணம். இதே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து சன்மார்க்க சத்திய ஞான சபை திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அதுல முழுக்க வள்ளலாருக்காக ஆலயத்தை எழுப்பி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அந்த பணிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்க வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு 3500 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அந்த 3500 ரூபாய் கொடுக்கிறதுக்கு கையில காசு இல்ல. அப்ப கொண்டு போய் நகையை அடமானம் வச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடமானம் வச்சு அந்த 3500 ரூபாய் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கொடுத்துறாங்க. என்ன கடவுளே, உனக்கு நான் இப்படிப்பட்ட வேலையை பார்க்கறேங்கிற போது நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டியே, அப்ப நீ எனக்கு ஒரு நன்கொடையாளரை காட்ட மாட்டேங்கிறியே அப்படிங்கிற வருத்தம் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்குள்ளாலே இருந்திருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை, நான் எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறங்கிற போது அந்த 3500 ரூபாய்க்கு நகையை கொண்டு போய் வச்சு அங்க வேலை பார்த்தவங்களுக்கு அதை கொடுத்துட்டாரு. ஒரு வாரத்துல ஒருத்தவங்க வர்றாங்க சிதம்பரத்துல இருந்து, எங்க ஊர்ல வந்து வள்ளலாரை பத்தி நீங்க பேசணும், அவசியம் சாமி வரணும் அப்படிங்கிறார். இவர் நினைக்கிறாரு, நம்ம போனோம்னா பேசுறதுக்கு ஒரு சன்மானம் கொடுப்பாங்களே, அப்போ இந்த கோயிலை கட்டுறதுக்கு அதுக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவர் ஒத்துட்டு போறாரு. போற அன்னைக்கு வந்து அங்க பார்த்து பலத்த மழை.
சரியான மழை. இப்படி மழை பெய்யுங்கிற போது எப்படி மற்றவங்க எல்லாம் வந்து கீழே உட்காருவாங்க, கூட்டம் எப்படி வரும், ஒருவேளை நடக்கலைன்னா இந்த சன்மானம் கிடைக்காது, பகவானுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடயே போறாங்க. ஆனா அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் என்ன மழை பெய்தாலும் சரி, வள்ளலாரினுடைய பெருமைகளை திருவுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசுவதை எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி அந்த மழை ஈரமா இருக்கக்கூடிய தரைகள்ல வந்து தென்னை ஓலைகளை போட்டு விடுறாங்க. மக்கள் எல்லாம் வந்து அப்படியே சாரசாரியா வந்து உட்கார்றாங்க. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசுறதை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் அப்படியே பேச பேச அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே அற்புதமா கேட்டு போட்டு அந்த நிகழ்வு முடியுது. முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர் வழி அனுப்புறதுக்காக அந்த தட்டு கொண்டு வர்றாங்க. வெத்தலை பாக்கு வச்சு பழம் வச்சு அந்த தட்டை கொண்டு வந்தாலே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு போய் கேட்டுட்டு போய் பேசி சன்மானத்தை வாங்கக்கூடியவர் இல்ல. அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்குவார். இப்ப இவர் நினைக்கிறாரு ஒரு 25 ரூபா வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போறாரு. ஆனா அழைச்சவங்க 3500 ரூபா அந்த தட்டுல வச்சு கொண்டு வந்து, சாமி நீங்க வந்து பேசுனது அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கறதுங்கிற போது அப்பதான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நினைச்சிருக்காங்க, பகவானே உனக்கு செஞ்ச காரியத்துல இப்படி இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன், அது உன்னுடைய செவி கெட்டுருச்சு, அதே தொகையை நீ எனக்கு இப்ப கொடுத்திருக்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி உன்னுடைய பணியை நான் செய்தே தீருவேன். அப்படி உருவாக்கப்பட்டதா வள்ளலூர்ல இருக்கக்கூடிய சத்தியஞான சபை. அப்படிதான் இவர் செஞ்சார். என்னவா இருந்தாலும் சரி பீரோவை தர இருக்கிறத கொண்டு போய் செய்ய, வேலை நடக்கட்டும், எல்லாம் வந்து தானா சேரும்னு நினைச்சாரு. அந்த புனித ஆத்மாவுக்கு அது நடந்தது அப்படிங்கிறது உண்மை. இது சத்தியம். இது ஏன்னா நான் கேட்ட போது மெய் சிலிர்த்துட்டேன் நான். ஏன்னா அவ்வளவு லட்சம் செலவு அவங்க அதை பண்ணுனாங்க. எந்த தைரியத்துல பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் கொடுப்பாருன்னு தான் சொன்னாரு. நான் இவ்வளவு செஞ்ச இத்தனை செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இதுதான் சார் கடவுள் பணி. நம்ம கடவுளுடைய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா சுத்தமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு ஏன் சொன்னா? சும்மா அதெல்லாம் சொல்லல. ஒரு ஆலயம் இருந்தா தான் நீங்க அந்த ஆலயத்திற்கு வருவீங்க. மன அமைதியை தேடி வேற எங்கேயும் போக முடியாது. இங்க வரணுங்கிற போது அந்த அமைதி கிடைக்கும், அன்பு கிடைக்கும். ஒரு திருவிழா நடத்துறதுங்கிற போது ஒரு ஒற்றுமை பிறக்கும். நம்ம சொந்த பந்தங்கள் ஒன்று கூடுவோம். அதுல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும், அதுல ஒரு மகிழ்ச்சி வரும், அதுல ஒரு வளர்ச்சி வரும். அப்ப அதுக்கு கோயில் தேவை. இந்த பகுதியில கோயில் இல்ல அப்படின்னு இனி யாருனாலையும் சொல்ல முடியாது. வரைபடத்துல வந்து இது வந்து ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய ஆலயம் அப்படிங்கும் போது தமிழக அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இடம்பெற்ற கோயிலாக மாறி இருக்குன்னா அதற்கு ஒருத்தர் வந்தார். அவர்தான் வெங்கடபதி வந்து அமைஞ்சாருங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு அத்திக்கடவு தண்ணீரை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது இறைவனா ஒரு தலைவரை கொடுத்து நம்ம பகுதிக்கு இன்னைக்கு அத்திக்கடவு தண்ணி வந்து விழுகுதுன்னா யாரு காரணம்? நமக்கு ஒரு தலைவர் வெங்கடபதி கிடைச்சாரு இல்லையா? இப்படி ஒவ்வொருவருமே இங்க இணைஞ்ச காரணத்தினாலதான் வந்து இந்த ஆலயம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சிறப்பா வந்திருக்கிறது. உண்மையிலேயே நானும் இங்க இருந்தேன் அப்படிங்கிறத விட பிறந்தேன். என் தாய் தந்தையரும் இங்க இருந்தார்கள். சொல்லும் போதும் கூட இந்த ஆலமரத்தை பத்தி சொல்லும்போதும் கூட நஞ்ச பண்ண சொன்னாரு, அப்பாரு வச்சதுதான்டா அப்படின்னு சொன்னாரு. அப்போ எனக்குள்ளால இது நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க சார் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்யறேன். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவுக்கு நாம உதவி செய்யறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம்ங்கிறதுக்காக அவசியம் இதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலயம் இல்லை, எந்த ஆலயத்திற்கு போனாலும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவுக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம செய்யணும். ஒருத்தர் பாருங்க பரம கஷ்டத்துல இருக்காரு, வர்றாரு, ஜோதிடரை போய் பார்க்கல, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா இல்ல இனி வாழ்க்கையில சுபிட்சம் கிடைக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல அவர் வந்து அவ்வளவு நிபுணர், அவர் நிபுணத்துவம் பெற்றவர். அவரிடம் வர்றாரு, ஜாதகத்தை பார்க்கிறாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, இல்லங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போயிட்டு நாளைக்கு வாங்கங்கிறார். இப்ப இவரு நினைக்கிறாரு, சரி ஏதோ சாமிக்கு வேலை இருக்கும் போல தெரியுது, அதனால போயிட்டு வான்னு சொல்றாரு. சரி அப்படிதான் பரவாயில்லைங்க, நான் போயிட்டு நாளைக்கே வர்றேங்க அப்படின்ட்டு அவர் நகரனுங்கிற போது வீட்டுல இருக்கிற அந்த ஜோதிடரோட பொண்ணு வந்து, ஏப்பா நீங்க ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா பலன் சொல்லாம அனுப்ப மாட்டீங்களா, ஏப்பா அனுப்பிட்டீங்க அப்படின்னு அந்த மகள் கேட்கிறான். அப்போ இவர் சொல்றாரு, ஜோதிடர் சொல்றாரு, இல்லம்மா அவரோட ஜாதகம் வந்து இந்த ஒரு நைட்டை கிடக்கிறதே ரொம்ப கஷ்டம், அப்படிதான் சூழல் இருக்கு. இதை நான் வந்து எப்படி பலன் சொல்றது, ஒரு பரிகாரம் சொன்னாலும் கூட போய் அவர் போய் செய்ய முடியாது, அப்படி இருக்கிறதுங்கிற போது அது சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கிறது, அதனாலதான் போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப அவரு கண்டிப்பா வரமாட்டாரு, ஏன்னா இது ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தை கரைச்சு குடிச்ச ஒருத்தர். அப்ப மகள் கிட்ட இப்படி சொல்லிட்டாரு. இவரும் போறாரு. போற பாதையில வந்து பார்த்தா திடீர்னு இடி மின்னல் மழை, சரியான மழை. அப்போ எங்காவது போய் ஒதுங்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஒரு காட்டுல ஒரு பாழடைந்த ஒரு கோயில்,
அங்க போய் இவர் அப்படியே ஒதுங்குறாரு. இப்ப ஒதுங்கினவரு அப்படியே அந்த கோயிலை பார்க்கிறாரு. அது ஒரு பெரிய பழமையான சிவபெருமானுடைய ஆலயம். இவர் பார்த்துட்டு, இறைவா, எவ்வளவு பெரிய ஜீவன், எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இந்த அமைப்புகள் இதெல்லாம் இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ள நீ இப்படி பாலஞ்சு கிடக்கிறையே, எனக்கு மட்டும் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தி இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அர்ச்சகர் பெருமக்களை எல்லாம் அழைத்து வேள்விக்கால பூஜைகள் எல்லாம் நடத்தி அன்னதானம் தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு நான் எப்படி பார்த்துக்குவேன் தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடறாரு. அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓடுது. அப்படியே வேள்விக்கால பூஜைகள்லாம் நடக்குது, திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவெல்லாம் அப்படியே நடக்குது, மக்கள் எல்லாம் வர்றாங்க, அன்னதானம் எல்லாம் நடக்கிற மாதிரி அப்படியே அவர் மனசுக்குள்ள ஓட்டுறாரு. ஓட்டிட்டு இப்படி மேல பாக்குறதுங்கிற போது அந்த பாலடைஞ்ச மண்டபத்துல பெரிய ஒரு கருணாகம் அப்படியே படம் எடுத்துட்டு இருக்கு. இப்போ அத கொத்துற அந்த சூழ்நிலையில ஒரு பெரிய மின்னல் இடி இடிச்சுது. இவர் என்ன பண்றாரு, டப்புன்னு எட்டி குதிக்கிறாரு. இவர் குதிக்கவும் அந்த மண்டபம் இடிஞ்சு விழவும் சரியா போச்சு. எப்படியே தப்பி பிழைச்சிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த ஜோதிடர் பார்க்கறதுக்கு போறாரு. ஜோதிடருக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி, எப்படி இவர் பிழைச்சாரு, பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதனால தானே நம்ம இவர் திருப்பி அனுப்பிச்சுட்டோம், எப்படி இவர் பிழைச்சாரு, அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அப்ப என்ன நடந்திருக்கணும், ஒரு மனிதனுக்கு இதுதான் இறுதி காலம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதற்கு முடிவு கும்பாபிஷேகம் பண்றது. ஏதோ ஒரு கோயில போய் நீங்க திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னின்று நீங்க நடத்திட்டீங்கன்னா ஆயுள் கால நீட்டிப்பு. அப்போ இந்த ஒண்ணுதான் பரிகாரம் இருக்குது, இதையும் நாம சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம அப்படியே அனுப்பிச்சுட்டோம். அப்போ இது எப்படி இவர் விடியறதுக்குள்ளால எப்படி ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்க முடியும்? அப்ப என்ன நடந்தது இவரே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஏப்பா நீ போனையே என்ன நடந்தது, இந்த 24 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஐயா ஒண்ணு இல்லைங்க ஐயா, நான் வீட்டுல இருந்து நான் போகும்போது இதுதான் சூழல், மழை வந்துச்சு, பாலடைஞ்ச கோயில் இருந்தது, அங்க போனேன், இப்படிதான் நான் நினைச்சேன், வீட்டுக்கு போனேன், இப்ப உங்களை பார்க்க வந்தேன். அப்பதான் அவரு சொல்றாரு, மனப்பூர்வமாக ஒரு ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எனக்கு வசதி இருந்தால் நான் நடத்தி இருப்பேனே என்று நினைத்ததற்கு ஆயுள் காலம் அதிகரிப்பு என்று சொன்னால், ஒரு நிகழ்வை நடத்தி முடித்திருக்கக்கூடிய இவர்களுக்கு இனி ஆயுசு 100. எல்லா காலகட்டங்களும் சந்தோஷமாக இந்த குடும்பம் சுபிட்சத்தோடு வாழ்வதற்கான அத்துணை விஷயங்களையும் அந்த செல்வ விநாயகர் உங்களை அழைத்து அதை சொல்லாமல் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதான் உண்மை. இந்த குடும்பங்கள், இதற்கு உழைத்த இந்த 15 குடும்பங்களை சார்ந்த பெரியவர்கள், சவுந்தரராஜ் உள்ளிட்ட, சவுந்தரராஜை நாம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட இந்த ஆலயம் இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு இத்தனை வசதிகளோடு நடைபெறுவதற்கு பெரிய மூல காரணமாக இருந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். கண்ணா நாயக்கர், அவர் பெரிய தாத்தா பேரு, இவங்க எல்லாமே ஒரு சிறப்புக்குரியவர்களாக இந்த பகுதியில இருந்து அதை எல்லாரும் ஒன்றிணைச்சு செஞ்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கரவொலியை கொடுக்கணும். இப்ப மாமா எல்லாம் அதாவது நமக்கான வேலைகள் இருந்தாலும் கூட அந்த சமயத்துல இதை எப்படி சீரும் சிறப்போடும் செய்யணும்னு சொல்லி ஒருவரையும் பார்த்து அதை மிக சிறப்பாக நடத்துவதற்கு முன்னின்று உடல் உழைப்பை கொடுத்த காரணத்தினாலதான் நாம் இன்னைக்கு இத்தனை பேரும் இவ்வளவு சிறப்பா நல்லோர்களை அழைத்து, அதான் பெரிய விஷயம். நீங்க மிகச்சிறந்த ஒரு வேள்விக்கால பூஜையையும் அந்த மந்திர உச்சாடனங்களையும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்களை அழைத்து நாம் இதை செஞ்சிருக்கிறோம். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான செயலை நாம் இன்றைக்கு செய்திருக்கிறோம். அந்த வகையில ஒரு பெரிய புண்ணியத்தை காலம் காலமும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறீர்கள். அதான் உண்மை. அந்த வகையில அதை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 12 நாட்கள் நமக்கான அந்த மண்டல பூஜை இருக்க போகிறது. அதையும் சிறப்பா செய்யுங்க. கண்டிப்பா நாம சொல்றோம், முன்னமே சொன்ன மாதிரிதான், மூர்த்தியும் தலமும் தீர்த்தமும் எங்கு ஒருங்கே இருக்கிறதோ அந்த ஆலயம் நிச்சயமாக பேசப்படும். இது நாளை செல்வ விநாயகர் கோயில் பகுதி என்று சொன்னாலே அங்கு செழிப்பு, வளர்ச்சி, மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதான் உண்மை. நீங்க இன்னும் சொல்ல போனா நான் இன்னொரு விஷயம் கூட சொல்ல முடியும். அடியார்கள் எல்லாமே பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் கூட புண்ணியங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வதில்லை, புண்ணிய ஆத்மாக்களாக நம்மை அவர்கள் மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இது வேள்விக்கால பூஜைகளை செய்வதற்கு கடவுள் வருவதில்லை, மனிதரை போல் தன்னை மாற்றிக்கொண்டு கடவுளாகவே வருகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதுதான் வேதம். அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். தன்னை உணர்தலில் இருக்கிறது. அந்த தன்னை உணர வைப்பதற்கு தான் இப்படிப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் தேவையாக இருக்கிறது. நாம நினைக்கலாம், அது போய் கேட்கும் போது, சாமி வேள்விக்கால பூஜை எத்தனை நாள் வச்சிருக்கீங்க, 1 நாளா 2 நாளா என்னன்னு கேட்கும் போது இவ்வளவு தொகைன்னு சொன்னோம்னா, என்ன சுவாமி தொகை இவ்வளவா அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவ்வளவெல்லாம் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கு இங்க வந்துட்டு போன அத்துணை ஆத்மாக்களினுடைய நல்ல சிந்தனைக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் காரணமானதுக்கான
அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய கர்மாக்களை தொலைப்பதற்காக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை அது. அப்படி நாம அதை நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படிப்பட்ட பெருமகனார்கள் வளர வேண்டும். இவர்கள் வளர்கிற பொழுதுதான் ஒழுக்கம் வளரும். ஒழுக்கம் வளர்ந்தா தான் ஆன்மீகம் வளரும். ஆன்மீகம் வளர்ந்தா தான் நிம்மதியா நாம் இருக்க முடியும். சார், ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் ஓரணாவுக்கு பழம் வாங்கி ஒரு சிவபூஜை செய்வதற்காக ஒரு அர்ச்சகர் போயிட்டு இருக்காரு. அந்த ஓரணாவை தொலைச்சிட்டாரு. ஓரணா தொலைஞ்சு போச்சு. தேடுறாரு. ஐயோ, ஒரு கால பூஜை தானே, அந்த பூஜை செய்யணுமே, வாழைப்பழம் வாங்கணுமே, ஓரணாவுக்கு எனக்கு 2 பழம் 4 பழம் கிடைச்சிருக்குது. அப்ப இவர் தேடுறாரு. அப்ப ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் என்னப்பா தேடுற அப்படிங்கும் போது, சாமி இந்த மாதிரி பூஜை செய்யறதுக்கு ஓரணா நான் வச்சிருந்த தொலைஞ்சு வச்சு இப்ப பழம் வாங்குற காசு இல்லைங்கும் போது அவர் சொன்னாரு, நீ தேடி நேரத்தை போக்க வேண்டாம், அந்த டைம்குள்ளால போய் செய்யணும், நான் ஓரணா கொடுக்குறேன், நீ போய் செய்யுங்கிற. அவர் அந்த ஓரணாவுக்கு பழத்தை வாங்கிட்டு போய் பூஜையை பண்ணிட்டார். காலம் அப்படியே உருண்டு ஓடுது. நீங்க அப்படியே மேல போங்க, சொர்க்கத்துக்கு போங்க. அங்க தர்மராஜன் என்ன பண்றாரு, 2 இருக்கைகளை போட்டு காத்துட்டு இருக்காரு. அங்க இந்திரன் வர்றாரு, தேவேந்திரன் வர்றாரு. தேவேந்திரன் தர்மராஜனுடைய செயலை பார்த்துட்டு, என்னடா தர்மராஜன் 2 இருக்கையை போட்டுட்டு இப்படி அறக்க பறக்க பரபரன்னு இருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் விசாரிக்கிற போது சொல்றாரு, அதுல ஒண்ணு ரத்தின சபையா இருக்குது, ஒண்ணு தங்கத்தால் ஆனதா இருக்குது, ஒண்ணு ரத்தினத்தால ஆனதா இருக்குது. அவருக்கு இந்திரனுக்கே புரியல, என்னப்பா நடந்தது, எதுக்கு இந்த 2 இருக்கைகள், ஒண்ணு ரத்தினத்தில் இருக்குது, ஒண்ணு தங்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒண்ணு இல்லையா, சிவபூஜை நடைபெறுவதற்காக அர்ச்சகர் ஒரு ஓரணாவை வச்சுட்டு போய் பழம் வாங்க போனார். அது தொலைஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தர் ஓரணா கொடுத்து அந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜை நடைபெறுவதற்கு ஒத்தாசையா இருந்தாரு. அவருக்கு தான் இந்த இருக்கை ரத்தின சபை அப்படின்னு அவர் சொல்லும் போது தேவ விமானம் வருது. அதுல 2 பேர் இறங்குறாங்க. அந்த பூஜைக்கு உதவி பண்ணுவரை இவர் போய் தர்மராஜரே போய் அழைச்சிட்டு அந்த ரத்தினமான அந்த சபையில அந்த இருக்கையில உட்கார வைக்கிறாரு. சரிப்பா, இன்னொன்னு எதுக்கு அப்படிங்கும் போது, அந்த இறைவனுக்கு பூஜை செய்த அர்ச்சகருக்காக அந்த தங்கத்தாலான இருக்கை அப்படின்னு அவர் சொல்லும் போது, அப்பதான் தேவேந்திரன் சொல்றாரு, அப்போ பூஜை செய்தவருக்குரிய பலனை விட பூஜைக்கு எவர் உதவினாரோ அவருக்கு பலம் அதிகம். அவருக்கு தானே ரத்தின சபை கொடுத்தாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஆலயத்தினுடைய பூஜை புனஸ்காரங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் எப்போதும் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், இதை அந்த இந்திரனும் பார்க்கிறார், அந்த 30 தெய்வங்களும் பார்க்கிறார்கள், அந்த தர்மராஜனும் பார்க்கிறார். இதெல்லாம் தான் புண்ணிய கணக்குல போய் சேரும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இடர்பாடுன்னு வர்றனுங்கிற போது தெய்வம் நமக்கு இது தலைக்கு தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இப்படிப்பட்ட செயல்பாடுகளின் மூலமா தான் வர்றது. இதை தயவு செய்து நாம் அதை மேலெடுத்து செல்லும் பொழுது அதுதான் குழந்தைகளுக்கு வருது. என்றைக்கோ என்னுடைய தாயும் தந்தையும் செய்ததை காட்டிலும் என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் செய்த புண்ணியத்தினுடைய பலனை நான் இன்னைக்கு மைக்கு பிடிச்சிருக்கேன். இதுதான் உண்மை. இது என்றைக்கோ அந்த தாயும் அந்த தந்தையும் என்னை பெற்ற மூதாதையர்கள் சேர்த்து அந்த புண்ணியத்தினுடைய பலன் பேரனுக்கும் பேத்திக்கு வரும்னு சொல்லுவாங்க. பேரனுக்கு வந்திருக்கு. ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிச்சு. இல்லைன்னா நானும் இங்க இந்த பணமரங்களை எண்ணக்கூடியவனாக தான் இருந்திருப்பேன். ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு வானொலியில போய் நம்ம பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, சத்தியம் பெற்றோர்கள் செய்த புண்ணியம். அந்த பெற்றோர்கள் நீங்க இந்த புண்ணியத்தை இப்படித்தான் சேர்த்த முடியும். இப்படி சேர்க்கிறதுங்கிற போது அது குழந்தைகளுக்கு வரும். அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலம் நல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் வாழ்த்து, மனம் நிறைந்த வாழ்த்து இப்படிப்பட்ட செயல்கள் தான் கிடைக்கும். அந்த செயல்களை நாம் மனப்பூர்வமாக செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவனினுடைய அருட்கடாட்சம் எல்லோருக்கும் நிறைந்தோங்கும். அந்த வகையில இந்த விநாயகர், செல்வ விநாயகர் இனி இந்த பகுதியில எப்போதும் இதே பசுமை. நீங்க பாருங்க, சுத்தி பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு கும்பாபிஷேகம். இந்த செல்வ விநாயகர் இந்த பசுமையையும் மக்கள் மனங்களில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பேராற்றலையும் கொடுக்கக்கூடியவராக இருந்து இந்த பகுதிகளை மட்டுமல்ல எங்குமே செழிப்பும் சந்தோஷமும் நிலைத்தோங்க எல்லாம் வல்ல செல்வ விநாயகரினுடைய அருள் கடாட்சம் எல்லோருக்கும் நிறைந்தோங்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாமி அனுகூலங்கிற சொல்றது, மக்களுடைய சிந்தனையை நம்ம ஒருங்கிணைக்கிறது ரொம்ப முக்கியம். அது நாங்கள் பண்ணக்கூடிய பூஜைகள் ஆகட்டும், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய விதங்கள் ஆகட்டும், அந்த விஷயம் ஒருத்தருக்கு போய் சேருது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு உதாரணம் தேவை. அந்த உதாரணமாகப்பட்டு எந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்குதோ அப்பதான் அந்த செய்தியாகப்பட்டது அவங்க மனதுல பதியும். அந்த செய்தி நம்ம மனசுல பதியணும்னா ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எடுத்துக்காட்டுகளை ரொம்ப சூட்சகமா
அந்த சமயத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி அங்க என்ன நடக்குது ஒரு விசேஷ காலம்னா அதுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டுகளை உதாரணப்படுத்தி மக்கள் மத்தியில மனசுல வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கும்பாபிஷேகத்தை பத்தி இவ்வளவு சுருக்கமா கொண்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்திருக்காரு. நாங்க யாகசாலையில சொல்லக்கூடிய விஷயங்களை இவர் ரொம்ப சுருக்கமா எளிமையா உணர்த்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இவருடைய ஒரு ஆன்மீக பணி சிந்தனை சிற்பிகள் என்று சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் குழந்தைகள் கூட கேட்கிறாங்க. சூரியன் எஃப்எம் போட்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது குழந்தைகள் அதை மனப்பூர்வமா ரசிக்கிறாங்க. காலையில நம்ம எஃப்எம் போட்டோம்னா அருமையா அழகா இன்றைய தினம் சுபதினம் என்று ஒரு நல்ல வார்த்தையோட நித்தியமா நம்மளை எழுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவமானவர் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பாராட்டுக்குரிய நபர் உருவாயிருக்கிறார் அப்படிங்கிறது அதுவும் இவர் சொன்ன மாதிரி இந்த செல்வ கணவருடைய அருள் தான். மேலும் மேலும் இவருடைய புகழ் வளரட்டும், இவருடைய ஆன்மீக பணிகள் சேர்க்கட்டும், நல்லபடியா எல்லாத்துடைய வளமும் வரட்டும். அதுபோல எங்களுடைய அனுகூலமான குழுவினர்கள் ஆச்சாரியர் குழுவினருக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையா நீங்க பண்ணி கொடுங்க சாமி, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம், மனசார பண்ணுங்க, நாங்க மனசார பண்ணிருக்கோம். அந்த ஆண்டவன் எல்லாத்துக்கும் நல்லதை நடத்துவார். இனிதொரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய ஆச்சாரியர் குடும்பத்தின் சார்பாக பரிபூர்ணமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப சந்தோஷம். நான் போட முடியும், அவருக்கு நான் போட முடியாது. காண்டவன் தான் போடணும், நான் போடணும். நான் கண்டாலும் சரி காண்டவன் தான். சதாய புருஷாய நம சதேந்திர சேவேந்திர ஷாயு சேவேந்திர பிரதிஷ்டதி தனம் தானியம் பசுபவத்ரே சக சமஸ்ரஸ்யானாம் தீர்க்கமாயுள் மகாகணபதயே நமோ நமோ. நல்லா இருக்கும், நல்லதே நடக்கும். खजान गणपति खजनय गणपति घनाद गणपति नायक श्री जय शक्ति गणपति विनायक गणपति विघ्नेश गणपति नायक सुழி போட்டு துணை கொண்டு நடை போடும் தொழிலிங்கு ஜெயமுண்டு அதை நம்பு தினம்தோறும் பலன் கொண்டு பல நூறு உருவம் கொண்டு பார்க்கும் பார்வைதனில் கஜமுகன் கணேசன் தெரிந்திடுவார். பிடி மஞ்சள் கையில் கொண்டு பிடிக்கும் பிடியில் கூட பிள்ளை பிள்ளையார் தோன்றிடுவார். அவர் தோன்றிடுவார், உரு காட்டிடுவார். கஜான கணபதி கஜனய கணபதி घनाद गणपति नायक श्री जय शक्ति गणपति विनायक गणपति विघ्नेश गणपति नायक. அனைவரது வரவேற்பில் மகிழும் ஈசன் காஃபி கடை, சிறுதானிய உணவகம் மற்றும் ஆப்பிள் ரெஸ்டாரண்ட், மேட்டுப்பாளையம் ரோடு, அன்னூர். நலம் தரும் ரட்சகனே சிவபாலகா உமை போற்றும் பராபரனே தூய தீர்க்க துணை வரும் தூயவனே சதுர்